மக்களே, இன்னைக்கான வீடியோல மரபு தொடர்கள் பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? நிறைய क्वेश्चंसல நீங்களே பார்த்திருக்கலாம். மரபு பிழைகள் வச்ச வாக்கியத்தை தேர்வு செய்க அப்படின்னா மரபு பிழைகளை நீக்கி எழுதுக, இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி கேள்விகளுக்குலாம் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து அட்டன் பண்ணா துல்லியமா ஆன்சர் போடலாம். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் குழப்பிக்க கூடிய இடம் இதுதான். நிறைய குழம்புவாங்க. சரிங்களா? அதனால இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்திலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, மரபு பிழைகள்னா என்ன, அதுக்கப்புறம் ஒளி மரபுகள், வினை மரபு தொடர்கள், மரபு சொற்கள், விலங்குகளின் வாழிடங்கள், தாவர உறுப்பு பெயர்கள், காய்களின் நிலநிலைகள், செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம், பொருள்களின் தொகுப்பு, இதெல்லாத்தையும் பார்க்க போறோம். சரிங்களா? இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நம்புறேன். கண்டிப்பா இதை மட்டும் படிச்சா போதும் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். சரிங்களா? ஏன்னா தோண்ட தோண்ட குறையாம வந்துகிட்டே இருக்கு தமிழ், இல்லையா? நிறைய சொற்கள் இருக்கு. ஆனா எனக்கு கிடைச்சதை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? தெரிஞ்சத ஒரு காதால கேட்டு இன்னொரு தெளிவுபடுத்திக்க போறீங்க. தெரியாது ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல மரபு பிழைகள்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஒரு பொருளுக்கு பரம்பரையா நம்ம முன்னோர்கள் ஒரு பெயரை வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை மாத்தி திரிச்சு வேற ஒரு பெயரை வச்சிருவோம். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மரபு பிழைகள்னு சொல்லுவோம். சரிங்களா? முன்னோர்கள் பெயரிட்டதை நம்ம மாத்தி பெயர் வைக்கிறதா என்னது, மரபு பிழைகள். சரிங்களா? அதைத்தான் நம்ம என்ன செய்வோம், நீக்கி கரெக்டா நம்ம வச்ச பேரை நீக்கி நம்ம முன்னோர்கள் என்ன வச்சாங்களோ அதை எழுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கொடுப்பாங்க. சரிங்களா? இதான் நடந்துகிட்டு இருக்கு. சரி, வேற ஒண்ணும் இல்ல. சரி, இப்ப ஒளி மரபுகளை முதல்ல பாத்துடலாம். சரிங்களா? பாருங்க, ஆடு என்ன செய்யும், ஆடு மேனு இருக்கும். சரிங்களா? அத ஆடு கத்தும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆடு என்ன செய்யும், கத்தும். குதிரை கனைக்கும். சரிங்களா? சிங்கம் என்ன பண்ணும், முழங்கும். புலிதான் என்ன பண்ணும், உருமும். சரிங்களா? இந்த சிங்கம் புலி இது ரெண்டுமே என்ன செய்வாங்க, நிறைய பேரு குழப்பிப்பாங்க. சரி, யானை பிளிரும், ஆந்தை அலரும். சரிங்களா? இதையும் குழப்பிப்பாங்க. ஆந்தை அலரும் சரிங்களா? ஞாபகம். கிளி பேசும். சரிங்களா? கிளி என்ன செய்யும், பேசும். பாத்துக்கோங்க. கூகை குளரும், சேவல் கூவும், மயில் அகவும். பாத்துக்கோங்க. எருது எக்காலமிடும், குரங்கு அலம்பும். சரிங்களா? அதாவது ஒவ்வொரு உயிரினங்கள் எப்படி கத்துதோ அந்த ஒளி மரபுகளை கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுதான் கரெக்டானது. பிழைகள் அச்ச வாக்கியத்தை நம்ம தேர்வு செய்வோம். சரிங்களா? இப்ப நம்ம கரெக்டானதை பாத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இது பிழைகள் கிடையாதுங்க, அதையும் சொல்லிடுறேன். நரி ஊளையிடும், நரி ஊளை தான் விடும். சரிங்களா? கொஸ்டின்ல எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, நரி கூவியது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ மரபு பிழைகளை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ நரி ஊளையிடும்னு நம்ம எழுதணும். சரிங்களா? நரி ஊளையிடும் அப்படிங்கறதான் கரெக்ட். இப்ப புரிஞ்சிருக்கும் நம்புறேன். கொஸ்டின்ஸ் பார்த்தா தெரியும். கீழே பிராக்டிஸ்க்கு கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிங்களா? குழம்பாதீங்க, இப்ப கரெக்டானதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? பூனை சீரும். சரிங்களா? இது நிறைய பேர் குழப்புவாங்க. எலி கீச்சிடும், காகம் கரையும், குயில் கூவும். நிறைய பேர் ஆந்தை கூவும்னு போடுவாங்க. சரிங்களா? பாத்துக்கோங்க. கோழி கொக்கரிக்கும். சரிங்களா? புறா குணுகும். இதை நல்லா ஞாபகம். வண்டு முரளும். சரி, அடுத்து பார்ப்போம். இப்ப வினை மரபு தொடர்களை பார்ப்போம். சரிங்களா? அம்பு எய்தார். சரிங்களா? அம்பு என்ன செய்வாங்க, எய்வாங்க. சரிங்களா? எய்தல். சரி, ஆடை நெய்தார், உமி கருகினாள், ஓவியம் புனைந்தாள். சரிங்களா? வரைந்தாள் இல்ல, புனைந்தாள். கூடை முடைந்தார், சுவர் எழுப்பினான், செய்யுள் இயற்றினான், சோறு உண்டான். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா சோறு தின்றான் அப்படின்பாங்க. சொருக்கு திணிகளுக்கு தான் தின்றான் அந்த மாதிரி வரும். சரிங்களா? சோறு உண்பாங்க, உண்டான் தான். சரிங்களா? தண்ணீர் பருகினான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பாத்துக்கோங்க, குழப்பிக்காதீங்க. தண்ணீர் குடிக்கிறது. சரிங்களா? தண்ணீர் குடித்தான், பால் தான் பருகினான். சரிங்களா? பா வரிசையில வரத ஞாபகம். சரிங்களா? பால் பருகினான், இதை ஞாபகத்தாலே தண்ணீர் குடித்தான் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரிங்களா? பூ பறிக்கிறது. சரிங்களா? பூ பறித்தாள். சரி, மரம் வெட்டினான், மாத்திரை விழுங்கினான். சரிங்களா? முறுக்கு தின்றான். பாத்துக்கோங்க, முறுக்கு தான் தின்றான், உணவு உண்டான். சரிங்களா? சோறு உண்டான். சரிங்களா? அடுத்ததா மரபு சொற்கள் பார்க்க போறோம். பாருங்க, அணிர் பிள்ளை. சரிங்களா? அணிலோட குட்டிய என்ன சொல்லுவோம், அணிர் பிள்ளைன்னு சொல்லுவோம். புலியோட குட்டிய பரல்னு சொல்லுவோம். சரிங்களா? புலிப்பரல். பாத்துக்கோங்க. எருமை கன்று. சரிங்களா? பஞ்சி குட்டி, கழுதை குட்டி. இப்ப பஞ்சிக்கும் குட்டி தான் வரும், கழுதைக்கும் குட்டி தான் வரும், பூனைக்கும் குட்டி தான் வரும். சரிங்களா? பூனை குட்டி, குதிரை குட்டி. பாத்துக்கோங்க. கீரி பிள்ளை, நாய் குட்டி,
மான் கன்று சரிங்களா, மான் கன்றுன்னு தான் சொல்லுவோம். சிங்கம் குருளைன்னு சொல்லுவோம் சரிங்களா, சிங்கத்துக்கு குருளை வரும், புலிக்கு பரல் வரும் சரிங்களா, பாத்துக்கோங்க. ஆட்டுக்குட்டின்னு தான் சொல்லுவோம், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். குரங்குக்கும் குட்டின்னு தான் சொல்லுவோம் சரிங்களா, குரங்கு குட்டி. யானைக்கும் கன்றுன்னு சொல்லுவோம், பாத்துக்கோங்க, இது நிறைய பேர் குழப்புவாங்க சரிங்களா. 15 எளிய குஞ்சு, எலி குஞ்சுன்னு சொல்லுவாங்க சரிங்களா, பாத்துக்கோங்க. அடுத்து போயிடலாம். விலங்குகளோட வாழ்டங்கள் பத்தி பார்க்க போறோம் சரிங்களா. ஆட்டு பட்டின்னு சொல்லுவாங்க சரிங்களா, ஆட்டு பட்டின்னு சொல்லுவாங்க சரிங்களா, பாத்துக்கோங்க. ஆடுகள் வாழக்கூடிய இடத்த ஆட்டுப்பட்டின்னு சொல்லுவாங்க. குதிரை கொட்டில்னு சொல்லுவாங்க சரிங்களா. சரி, கோழி பண்ணைன்னு சொல்லுவாங்க, கோழிகள் வாழிடத்தை. அப்புறம் மாடுகள் இருக்கக்கூடியது மாட்டு தொழுவம்னு சொல்லுவாங்க, இது தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும் இல்லையா. யானை கூட்டம், அதுக்கப்புறம் வாத்துகளுக்கு வாத்து பண்ணைன்னு சொல்லுவாங்க சரிங்களா. கோழிக்கும் கோழி பண்ணை, வாத்துக்கும் வாத்து பண்ணை சரிங்களா. மாட்டுக்கு தொழுவம், யானைக்கு கூட்டம், யானை கூட்டம், குதிரை கொட்டில், ஆட்டுப்பட்டி, பாத்துக்கோங்க. சரி, அடுத்து தாவர உறுப்பு பெயர்களை பார்க்க போறோம் சரிங்களா. ஈச்ச ஓலைன்னு சொல்லுவோம் சரிங்களா, ஈச்ச ஓலை. சோளம் தட்டை சரிங்களா, பாத்துக்கோங்க. மா விலை சரிங்களா, மா இலைன்னு சொல்லுவோம். சரி, ஈச்சத்துக்கு ஓலை தான் சொல்லுவோம் சரிங்களா, ஈச்ச இலைன்னு சொல்ல மாட்டோம். வேப்பம், வேப்பந்தலை சரிங்களா, வேப்பந்தலைன்னு சொல்லுவோம். தாழை மடல், பாத்துக்கோங்க. தென்னை ஓலை சரிங்களா, மூங்கில் இலை. இது கமுகம் கூந்தல், கூந்தல்னு சொல்லுவோம் சரிங்களா, இதையும் பாத்துக்கோங்க. பனை ஓலை, பலா இலை சரிங்களா. அப்போ அதோட தாவரங்களோட உறுப்பு பெயர்களை சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ எது எதுக்கு எது வரும், இதெல்லாம் நிறைய குழம்பக்கூடிய ஏரியா சரிங்களா. வாழை இலைன்னு சொல்லுவாங்க. நெற்றாள், அதாவது நெல் தாள்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, பாத்துக்கோங்க சரிங்களா. சரி, அடுத்து போயிடலாம். இப்போ காய்களின் இளநிலைகளை பார்க்க போறோம் சரிங்களா. அவரைக்காய் இருக்குல்ல, அதோட இளநிலை என்ன சொல்லுவோம்னா அவரை பிஞ்சுன்னு சொல்லுவோம் சரிங்களா. சரி, தென்னங்குரும்பை சரிங்களா, தென்னையோட இளநிலை என்ன சொல்லுவோம், தென்னங்குரும்பைன்னு சொல்லுவோம், பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து மாமரம் இருக்குல்ல, அதோடது மாவடுன்னு சொல்லுவாங்க சரிங்களா, இளநிலைய. வாழைக்கு வாழை கச்சல்னு சொல்லுவாங்க. முருங்கை பிஞ்சி, பாத்துக்கோங்க. வெள்ளரி பிஞ்சு, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. சரி, செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம் பாருங்க. ஆலங்காடுன்னு சொல்லுவாங்க சரிங்களா, ஆலமரம் நிறைய இருக்கிறது ஆலங்காடுன்னு சொல்லுவாங்க. கம்பம் கொள்ளைன்னு சொல்லுவாங்க. பனந்தோப்பு சரிங்களா, பனைமரம் தோப்புன்னு சொல்லுவாங்க. சோள கொள்ளைன்னு சொல்லுவாங்க, இது தெரிஞ்சிருக்கும். சவுக்கு தோப்பு சரிங்களா, சவுக்கு தோப்பு. தென்னந்தோப்பு, பலாத்தோப்பு, இது நிறைய இருக்கக்கூடிய இடங்களுக்கு சொல்லுவாங்க. தேயிலை தோட்டம் சரிங்களா, தேயிலை செடிகள் நிறைய இருக்க இடத்த தேயிலை தோட்டம் சொல்லுவாங்க. பூக்கள் நிறைய இருக்கிறது பூஞ்சோலைன்னு சொல்லுவாங்க சரிங்களா, பாத்துக்கோங்க. அடுத்து போயிடலாம். பொருள்களின் தொகுப்பு. சரி, ஆட்டு மந்தை, ஆட்டு மந்தைன்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா. ஆடுகள் கூட்டமா இருக்கிறத ஆட்டு மந்தைன்னு சொல்லுவாங்க. திராட்சை குலை, திராட்சை பழங்கள் நிறைய இருக்கும்ல ஒரு குலையில, அந்த திராட்சை குலைன்னு சொல்லுவாங்க சரிங்களா. மாட்டு மந்தைன்னு சொல்லுவாங்க, மாடு மந்தை தான், ஆடு மந்தை தான். சரி, கல் இருக்குல்ல, அது நிறைய குவிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, கல் நிறைய இருக்கக்கூடியதான் கற்குவியல்னு சொல்லுவாங்க. வேளங்காடு சரிங்களா, பாத்துக்கோங்க. யானை கூட்டம், இதுவும் தெரிஞ்சிருக்கும். சாவி கொத்து, நிறைய இருக்கிறது பேரு சாவி கொத்துன்னு சொல்லுவாங்க. பசு நிறை, நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. வைகோர் போர்னு சொல்லுவாங்க சரிங்களா. சரி, இப்ப பிராக்டிஸ்க்கு வந்தாச்சு, பாப்பமா. பூந்தோப்பில் மயில் அகவியது, மயில் அகவும் இல்லையா, ஆனா இங்க பாருங்க பூந்தோப்புன்னு இருக்கு இல்லையா. பூந்தோப்பா வரும், கிடையவே கிடையாது, நம்மளுக்கே தெரியும் பூந்தோட்டம் தான் வரும் இல்லையா. இப்ப பூந்தோட்டத்தில் மயில் அகவியது அப்படிங்கறதுதான் கரெக்ட். பாருங்க, விடை இந்த இருக்கு பாருங்க சரிங்களா. சரி, காட்டில் களிறு கத்தியதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. களிறுனா என்னன்னா ஆண் யானையை குறிக்கக்கூடியது சரிங்களா. யானை கத்தவா செய்யும், மேலதானே பார்த்தோம். யானை என்ன செய்யும், பிளிரும் சரிங்களா. அப்போ அதான் மரபு பிழை சரிங்களா. கத்தியது அப்படிங்கிறது மரபு பிழை, பிளிரியது அப்படிங்கிறது கரெக்ட் சரிங்களா. சரி, பசு குட்டி போட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசு குட்டியா போடும், கிடையவே கிடையாது. பசு கன்றுதான் ஈனும் சரிங்களா. பசு என்ன செய்யும், கன்று ஈனும். குட்டி போட்டதுங்கிறது தவறு சரிங்களா. இப்போ பசு கன்று ஈனும் சரிங்களா, அதான் சரியானது. அடுத்து பாருங்க. தென்னந்தோப்பில் தென்னஞ்செடி நட்டேன் சரிங்களா. அதாவது தென்னை மரத்துல உள்ள சின்ன தென்னையினுடைய இளநிலையை நம்ம என்னன்னு சொல்லிருக்கோம், இப்பதான் மேல பார்த்தோம். என்ன பார்த்தோம், தென்னையினுடைய இளநிலை தென்னங்கன்று இல்லையா. அப்போ தென்னந்தோப்புல சின்ன சின்ன செடியை நட்டிருக்காங்க, தென்னஞ்செடியை நட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ தென்னஞ்செடி இல்ல, இப்ப நானே தப்பா சொல்றேன் பாருங்க, தென்னங்கன்று நட்டிருக்காங்க. அப்போ தென்னங்கன்று அப்படிங்கறதுதான் ஆன்சர். பாருங்க,
இருக்கா? தென்னஞ்செடி இல்ல, தென்னங்கன்று. கோழி கத்தும்னு சொல்லியிருக்காங்க. கோழி கத்தவா செய்யும். அதாவது நான் ஆன்சரா மறைச்சு வச்சிருக்கேன், நீங்க வந்து தெரியவே மாட்டேங்க அப்படின்னு நினைக்காதீங்க சரிங்களா. கோழி கத்தாது. கோழி என்ன செய்யும்? கொக்கரிக்கும் சரிங்களா. கோழி கொக்கரிக்கும் மேலதான் பார்த்தோம் இல்லையா. கத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் தவறானது சரிங்களா. சரி, அடுத்து போயிடலாம். இப்ப யானை கத்தும்னு சொல்லியிருக்காங்க. யானை என்ன செய்யும்? பிளிரும். அவரைக்காய் கொத்து கொத்தாய் காய்க்கும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. நம்மளுக்கு அவரைக்காய்னு சொல்லுவாங்க சரிங்களா. அவரைக்காய் இல்ல, அவரைக்காய் இப்படி சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ இதுதான் தவறானது. அவரைக்காய் கிடையாது, அவரைக்காய் சரிங்களா. சரி, குதிரை கத்தும்னு சொல்லியிருக்காங்க. குதிரை கத்தவா செய்யும்? குதிரை கணைக்கும் சரிங்களா. அதுதான் மரபு பிழை. சரி, அடுத்து போயிடலாம். சரியானது கணைக்கும் அப்படிங்கிறது சரிங்களா. பசு கொட்டி கோழி குஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. பசுவோட அந்த இளநிலையை என்ன சொல்லுவோம்? பசு கன்றுன்னு சொல்லுவோம் சரிங்களா. கோழி குஞ்சு அது கரெக்ட் தான் இல்லையா. கோழி குஞ்சு தான் சொல்லுவோம், ஆனா பசுக்கு கன்றுன்னு சொல்லுவோம் சரிங்களா. அதை பாத்துக்கோங்க. கோழி குஞ்சு, பசுக்கு மட்டும் கன்று, பசு கன்று அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா. அடுத்து பாருங்க. காகம் கூவும் குயில் கத்தும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? தப்பு. காகம் என்ன செய்யும்? கரையும் இல்லையா. குயில் கூவதான் செய்யும் சரிங்களா. அப்போ காகம் கரையும், குயில் கூவும் அப்படிங்கறத ஆன்சர் பாத்துக்கோங்க. சுவற்றில் எழுதாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. சுவற்றில் கிடையாது, சுவரில் தான் சரிங்களா. சுவரில் எழுதாதே, இதுதான் கரெக்டானது. அப்போ சுவற்றில் கிடையாது, சுவரில் சரிங்களா. இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அடிக்கடி இந்த கேள்வி அடிக்கடி வந்திருக்கு, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.